அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குல்ஃபி யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் குல்ஃபி செய்யணுன்னா ரொம்ப டைம் ஆகும். அடுப்பில் வந்து பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஆனால் நான் சொல்கிற குல்ஃபிக்கு அடுப்பக்கமே போகாமல் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மட்கா குல்ஃபி தான். எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மட்கா இல்லை அப்படின்னா கிளாஸ்லனா குல்ஃபி மோலில் கூட செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அடுப்பக்கமே போக வேண்டாம். ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன். 15 முந்திரி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 15 பாதாமும் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 10 பிஸ்தா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிஸ்தா பருப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 முந்திரி பருப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் எல்லா நட்ஸுமே சேர்த்துருக்கேன். என்கிட்ட இருந்ததுனால பிஸ்தா சேர்த்துருக்கேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட முழு ஏலக்காய் இல்லாதனால பொடி தான் இருக்குது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள்னா 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, நல்லா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். 250 ml எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீடு பக்கம் கிடைக்கல அப்படின்னா ஜியோ மார்ட் இல்லை இன்ஸ்டா மார்ட் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 250 ml எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இல்லைன்னா கண்டிப்பாக அடுப்பக்கம் போகிற மாதிரி இருக்கும். 1 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. சுண்டை காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 250 mlயுமே நான் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இப்போ நான் இது ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு ஹேண்ட் பிளெண்டர் கண்டிப்பாக தேவைன்னு அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம். இதே மாதிரி தான் மிக்ஸி ஜார்லையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸி ஜாரில் செய்கிறீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எல்லாமே சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்ச பவுடரை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். இப்படி மொத்தமாக சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம கலந்து விடும் போது எல்லாம் பறந்துடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விடுறோம். கலந்து கொஞ்சம் திக்காயிரும். எல்லாமே நட்ஸ் தானே, கொஞ்சம் திக்காயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சர்க்கரை வந்து 1/2 கப் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பால் எடுத்து காய்ச்சதாக இருந்துச்சுன்னா 1/2 கப் பத்தாது. பால் வந்து 1 கப் சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, நல்லா திக்காய் வந்துருச்சு. போதும், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் கலந்து விடணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் கலந்து விட்டால் போதும். ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப திக்கெலாம் ஆகாது. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் கரண்டில் எடுத்து. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. அப்படியே பால் நல்லா சுண்டை காய்ச்சின மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நமக்கு குல்ஃபி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி மோல்டு இருந்தால் மோல்டில் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்கிறது மட்கா குல்ஃபி. அதனால நான் இன்றைக்கி மண்பானை எடுத்திருக்கேன். சின்ன சின்ன மண்பானை இருக்குல்லையே, அதான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சிருந்த அளவு வந்து இந்த 5 மட்காவில் கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. நான் எடுத்தது 250 ml தான். அதனால் இந்த அளவுக்கு வந்திருக்கு எனக்கு. இந்த மட்கா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சிறுசும் இல்லை, மீடியமான சைஸ் தான். இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். நட்ஸ் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். நான் எல்லா நட்ஸுமே சேர்த்துருக்கேன். இது மேலே கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க, நட்ஸ் சேர்க்குறது எல்லாமே. 3 நட்ஸுமே நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கண்டிப்பாக டைட்டாக கவர் பண்ணணும். நான் இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ண போகிறேன். அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரப்பர் பேண்ட் எதுவும் தேவையில்லை.
இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் உங்கள்கிட்ட இல்லைன்னா பால் கவர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லப்பரை வச்சு டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா டைட்டாக கவர் பண்ணணும், காற்றே போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணணும். அலுமினியம் ஃபாயில் போட்டிருந்தாலுமே இங்கே பார்த்தீங்களா காற்றே போகாத மாதிரி எந்த அளவுக்கு நான் டைட்டாக கவர் பண்ணுறேன் அப்படின்னு. இப்படி டைட்டாக கவர் பண்ணால் மட்டும்தான் மேலே நல்லா க்ரீமியாக வரும் ஐஸ்கிரீம் வந்து. இல்லைனா பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்டலாக கல் மாதிரி ஆயிரும் ஐஸ்கிரீம் வந்து. நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு மாதிரி கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா டைட்டாக காற்றே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ டைட்டாக நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில், எனக்கு வந்து மேலே வந்து கிறிஸ்டல் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரில அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்து இதை வந்து டைட்டாக கவர் பண்ணாத மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நைட் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ நான் அது சாயங்காலம் செஞ்சுருக்கேன். நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்த நாள் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையிலங்க எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். மேலே வந்து எந்த கிறிஸ்டலுமே ஃபார்ம் ஆகலை, நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதையும். எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.